குவாங்சூ ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் 1929 ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி குவாங்சூ மாணவர் சுதந்திர இயக்கத்தின் சுதந்திர போராட்டம் தொடங்கியது. இது கொரியாவின் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலத்தில் நடைபெற்ற முக்கியமான தேசிய விடுதலை போராட்டங்களில் ஒன்றாகும். கொரியா மீதான சீன ரஷ்ய ஆதிக்கங்களை அகற்றிய ஜப்பான் 1910ஆம் ஆண்டு ஓர் ஒப்பந்தத்தின் மூலம் அதனை தன்னுடைய காலனியாக இணைத்துக் கொண்டது. இதையடுத்து கொரியா முழுவதும் கடுமையான அரசியல் அடக்குமுறை, கலாச்சார ஒடுக்குமுறை மற்றும் கல்வித்துறையில் பாகுபாடு ஏற்பட்டது. ஜப்பானிய அதிகாரிகள் கொரியர்களை இரண்டாம் தர மக்கள் போல நடத்தினர். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கொரிய மாணவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஜப்பானிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இது கொரிய மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஜப்பானுக்கு எதிரான கொரியாவின் முதல் பெரிய தேசிய எழுச்சியாக 1919ஆம் ஆண்டு மார்ச் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் உருவானது. அதன் பிறகு 1920களில் கொரிய மாணவர்களும் இளைஞர்களும் தேசிய உணர்வுடன் எழுச்சி பெறத் தொடங்கினர். 1929 நவம்பர் 3ஆம் நாள் குவாங்சூ நகரில் உள்ள கொரிய மற்றும் ஜப்பானிய மாணவர்களிடையே ஒரு சிறிய மோதல் ஏற்பட்டது. ஒரு ஜப்பானிய மாணவர் ஒரு கொரிய மாணவியை ரயிலில் அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொரிய மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். ஜப்பானிய போலீசார் ஜப்பானிய மாணவர்களுக்கு ஆதரவாக கொரிய மாணவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினர். கொரிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் அவர்கள் கைது செய்யப்பட்டதையும் கண்டித்து குவாங்சூ நகரில் உள்ள கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர். தொடக்கத்தில் மாணவர் போராட்டமாக இருந்தது, பின்னர் பொதுமக்களுடன் சேர்ந்து தேசிய விடுதலை இயக்கமாக மாறியது. சில வாரங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். அடையாளம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஜப்பானிய அரசு கடுமையான அடக்குமுறைகளை பயன்படுத்தி போராட்டத்தை அடக்க முயன்றது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த இயக்கம் கொரியா முழுவதும் மக்கள் மத்தியில் தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த போராட்டம் காரணமாக குவாங்சூ நகரம் இண்டிபெண்டன்ஸ் சிட்டி, அதாவது சுதந்திர நகரம் என அழைக்கப்பட்டது. இந்த நிகழ்வே பின்னர் கொரிய விடுதலை இயக்கங்களுக்கு வித்திட்டது. இதனால் கொரியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 3ஆம் நாள் மாணவர்களின் தியாகம், தேசப்பற்று, சுதந்திர உணர்வு ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் டே என கொண்டாடப்படுகிறது.